ஹலோ அறிவன். ஒரு நாளைக்கு 8 ரூபா சேவ் பண்ணினோம்டா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபா சேவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 20 பேஜ் படிச்சோம்டா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள் வாசிச்சு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தோம்டா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 70 மரதங்கள் ஓடி முடிச்சதுக்கு சமனாகும். ஸோ இவ்வாறு வாழ்க்கையில நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த வீடியோல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்துட்டு இந்த விஷயங்கள்ல நீங்க என்ன விஷயத்த பின்பற்றீங்க, என்ன விஷயத்துல பின்பற்றணும்னு நினைக்கிறீங்கிறதுல கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல 7 சின்ன சின்ன விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் லிசனிங். அதாவது ஒரு கிரேட் கன்வர்சேஷனுக்கு அல்லது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு எது முக்கியம் நம்ம கிட்ட கேட்டா நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் பேசுறது. பேசுறது முக்கியம்தான். ஆனா பேசுறதை விட மிக மிக முக்கியமானது தான் கேட்கிறது. ஏனென்றால் ஒருவர் பேசும்போது அவர் பேசுறத காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் பற்றிய புரிந்துணர்வு ஏற்படும். இந்த அவர் பற்றிய புரிந்துணர்வானது அவருக்கு நமக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம 4 பேர் பேசிக்கொண்டிருக்கும் போது மற்ற 4 பேர்கள் என்ன பேசுறாங்கிறத காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த 4 பேர் 4 விதமான ஐடியாக்கள் நமக்கு வரும். அந்த 4 பேர் 4 விதமான ஐடியாக்கள் நமக்கு வரத்தால எமது நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இது பேசுறதை விட கேட்கறதுலாம் பாசிபிலிட்டிஸ் கூட. அதனாலதான் கூறுவாங்க ஒரு கிரேட் கன்வர்சேஷனுக்கு அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு பேசுறதை விட கேட்கறது மிக மிக முக்கியம் என்று. 2வது விடயம் பிரீத் த்ரூ அவர் நோஸ். அதாவது மூக்கினால் சுவாசிக்க வேண்டும். நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியாது அவர்கள் வாயினால் தான் சுவாசிக்கின்றார்கள் என்று. ஆராய்ச்சியின்படி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் குறைத்தை விடுவர்களில் பெரும்பாலானோர் வாயினால் சுவாசிக்கின்றார்கள் என்று. வாயினால் சுவாசிப்பதால் பல சுகாதார பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அதே போல் மூக்கினால் சுவாசிப்பதால் சுவாச நோய்களில் இருந்து விடுபடலாம். அது மட்டுமல்ல எமது ஸ்ட்ரெஸ் லெவல் குறைவதாகவும் ஆராய்ச்சிகளில் கண்டுபிடித்துள்ளார்கள். ஸோ மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க மூக்கினால சுவாசிப்பவரா அல்லது வாயினால சுவாசிப்பவரா என்று. 3வது விடயம் ரெடியூஸ் அவே ஸ்கிரீன் டைம். ஸோ சிலவங்களோட தொழிலே ஸ்கிரீனோட தொடர்புடையாக இருக்கலாம். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இப்படிப்பட்டவங்களோட தொழிலே ஸ்கிரீனோட தொடர்புடையது. ஸோ இவ்வாறு இவங்கள வேலை நேரம் தவிர்ந்த மற்ற டைம், அதாவது பொழுதுபோக்குக்காக நாம பார்க்கக்கூடிய ஸ்கிரீன் டைம், அதாவது பொழுதுபோக்குக்காக நம்ம போன் யூஸ் பண்ற டைமை இயலுமான வரையில் குறைக்க வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரங்கள் படி வருடத்துக்கு கிட்டத்தட்ட 730 மணித்தியாலங்கள் நம்ம போன் ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றோம். இந்த 730 மணித்தியாலங்களை டேக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா இருந்தால் கிட்டத்தட்ட 30 நாட்கள், அதாவது வருடத்தில் ஒரு மாத காலங்கள் நம்ம ஸ்கிரீனோடைய நம்ம வாழ்க்கையை கழிகின்றது. ஸோ இந்த ஸ்கிரீனோட கழிகிற டைமை நம்ம குறைச்சி இதை யூஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவோமா இருந்தால் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதற்கு ஒரு நாளையில ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம போன் பாவிக்காம தொடர்ந்து நம்மளை பழக்கப்படுத்துவோமா இருந்தால் நம்ம இந்த ஸ்கிரீன் டைமை நம்ம கட்டுப்படுத்தலாம், அதாவது குறைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 4வது சிறிய பழக்கம் மாஸ்டர் ஏ ஸ்கில் தட் யூ லைக். அதாவது நமக்கு ஓரளவு தெரிந்து அல்லது நமக்கு பிடித்த ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி ஒரு நாளையில குறிப்பிட்ட ஒரு நேரம் அதை கற்று அதில் மாஸ்டர் லெவலை அச்சீவ் பண்ணுவோமா இருந்தால் அது எதிர்காலத்தில் நமக்கு பினான்சியல் ரீதியாகவும் சமூகத்தில் நமக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறும். ஸோ ஒரு நாளையில உங்களுக்கு இயலுமான நேரத்தை கொடுத்து ஒரு ஸ்கில்ல ஸ்டடி பண்றதுக்குரிய நேரத்தை ஒதுக்குங்க. 5வது மிக முக்கியமான பழக்கம் தான் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். அதாவது எனக்கும் உங்களுக்கும் நம்மளோட சாதாரண மக்களுக்கும் வாழ்க்கையில சக்சஸ் அடைந்து உயர்நிலையில இருக்கிற மக்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் தான் அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குறது. உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது நீங்க ஃபாலோ பண்ற வாழ்க்கையில உச்சநிலையில் இருக்கிறவங்களை கூகுளை சர்ச் பண்ணி பாருங்க. அவர்கள் அனைவரும் அதிகாலையில நேர காலத்தோட ஒழுங்குவதாகத்தான் இருப்பார்கள். ஸோ அதிகாலையில நேரத்துல ஒழுங்கணும்டா நமக்கு உறுதியான காரணம் ஒன்று வேணும். அந்த உறுதியான காரணம் என்னன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்டா தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகாலையில உரிய நேரத்துக்கு ஒழுங்குறா நம்ம மாறுவோம். அடுத்தது 6வது விடயம் மேக் யுவர் பெட். அதாவது தூங்கி எழுந்தவுடன் எமது படுக்கையை பெட்டை சரி செய்வது. ஒரு நாளையில 100-150 வேலை செய்வது, இதெல்லாம் ஒரு வேலையா நீங்க கேட்கலாம். ஆனால் தூங்கி எழுந்தவுடன் இந்த ஒரு சிறிய விஷயத்தை செய்வதானது நமக்கு ஒரு விதமான சாட்டிஸ்பேக்ஷனை தருகின்றது. இதனால் அந்த நாள் ஃபுல்லாக நான் ப்ரொடக்டிவிட்டியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விடயம் காரணமாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாம
எம்மை செல்ஃப் டிசிப்ளின்ல மாற்றுறதுக்கு மிக மிக ஒரு பழக்க வழக்கமாக இது காணப்படுகின்றது. எனவே தூங்கி எழுந்தவுடன் முதலில் நாம் நமது படுக்கையறை நமது பெட்டை சரி செய்வது இந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக அமைகின்றது. 7வது கடைசியான விஷயம்தான் டோன்ட் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிஒன். அதாவது எமது நேரம் பெருமதியானது, அதை நாம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு நாம எப்போதும் அவைலபிள் இருக்கிறதால அவங்க நம்முடைய நேரத்தையும் நம்மையும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம் மீதான ஒரு வகையான மனநிலையை அவர்களுக்கு ஏற்படும். அதாவது எப்ப கூப்பிட்டாலும் வாரான், கூப்பிட உடனே வந்துடுறான், ஸோ எப்போதுமே வேலை எல்லாமே வெட்டியா தனிக்கான், இப்படிப்பட்ட பல வகையான மனநிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால நான் எப்போதும் எவருக்கும் அவைலபிள் இருக்காம இருப்பதை விட்டு எனது வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம எம்மை கேர் பண்றவங்களையும் எமக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் நமக்கு ரெஸ்பெக்ட் தரவங்களுக்கு உரிய நேரத்தை நாம கட்டாயம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸோ அதனால நாம எப்போதும் எல்லோரும் அவைலபிளா இருக்கிறத விட்டுட்டு நம்மளை யாரு கேர் பண்றாங்களோ, நமக்கு யாரு சப்போர்ட் தராங்களோ, நம்மளை யாரு ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவர்களுக்கு உரிய நேரத்தை நாம் கொடுத்தல் மாத்திரம் போதுமானது. இந்த வீடியோல வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற சிறிய 7 விடயங்களை பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோல சொல்லப்பட்ட 7 விடயங்கள்ல நீங்க எந்த விடயத்தை பின்பற்றுறீங்க, எந்த விடயத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.